தேங்காய் துவையல் தானே, இதில் என்ன பிரமாதம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதையே எத்தனை விதமாக செய்யலாம் தெரியுமா? இப்படியே ராவாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கலாம். சில நேரம் கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை சேர்த்து அரைக்கலாம். என்னோடய பாட்டி எப்படி அரைப்பாங்கன்னா, எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருவாங்க. தேங்காய், உடச்ச கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் அம்மியில் சேர்த்து அரைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு இட்லி செஞ்சாங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி துவையல், அதுக்கப்புறம் நம்ம இந்த இட்லி பொடி இருக்குது இல்லையா, அது வெல்லத்தை பாகு காய்ச்சி அது ஒரு பக்கம். இவ்வளோ ஐட்டம்ஸ் செய்வாங்களாம். அதை இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ செய்வாங்களாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் துவையலுக்கு தேங்காய், உடைச்ச கடலை, பச்சை மிளகாய், பூண்டு இந்த 4 தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் வெளியில் வைக்க போகிறேன், கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிருக்கேன். இது ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருந்தது.